சவுகாருங்கிற தெலுங்கு ஃபிலிம் மூலமா 1950ல ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி வலையப்பட்டிங்கிற படத்து மூலமா 1952ல தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து எம்ஜிஆர், என்டிஆர், கலைஞர் அவர்கள், ஜெயலலிதாமான்னு சொல்லி 4 சிஎம்ஸோடு ஒர்க் பண்ணி தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட், நந்தி அவார்ட், கலைமாமணி அவார்ட், இப்படி பல அவார்ட்ஸை வின் பண்ணி பல டெக்கேட்ஸா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு 300க்கும் மேற்பட்ட படங்கள், 300க்கும் மேற்பட்ட டிவி ஷோஸ்னு இப்பவும் கலக்கிட்டு இருக்கிற சவுகார் ஜானகி அம்மா இன்னைக்கு இந்தியா கிளிட்ஸோட இருக்காங்க. இவங்க பிலிம் இண்டஸ்ட்ரி பத்தியும் மீட்டு பத்தியும் பல விஷயங்கள் ஷேர் பண்றாங்க. நீங்க வந்து ஸ்லேட்ல எழுதும்போது கார்த்தி சார் வந்து ஃபன் பண்ணுவாரு. இந்த படம் பார்த்துட்டு வந்து அலசரிங்க போட்டு நீங்க ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்கல்ல, செம ரியாக்ஷன். எங்களுக்காக இப்போ இன்னொரு வாட்டி அந்த தியேட்டர்ல விசில் அடிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. எனக்கு என்ன பார்த்தா பிடிக்கல. அப்புறம் வந்து ப்ரொடியூசர் கேட்டாரு, வந்து படம் இப்படி படம் ரொம்ப நல்லா இருக்கு சார், என் கேரக்டர் தவிர அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னாரு. ஜோ மேம் எப்படி இருந்தாங்க மேம்? மேடம்னு கூப்பிட்டு இருந்தாங்க. I said, Jyotika, you're not going to call me madam anymore. Don't madam me. You say Janu. ஹஸ்பண்டோட சப்போர்ட் எப்படி இருந்தது அந்த பீரியட்ல? என்னுடைய டிஸ்அட்வான்டேஜ் எதுன்னு நான் ஃப்ராங்காக சொன்னேன். எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது. மை சன் அவங்களுக்கு, என்னுடைய மருமகளுக்கு எல்லாம் நீ பெரிய ஆக்ட்ரஸ் ஆமே. மேம், இப்போ பெண்களுக்கு எதிராக நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்கு. அதற்கான தண்டனைகள் வந்து பத்தாதுன்னு ஒரு பக்கம் தூக்கு தண்டனை போடணும் அப்படின்னு ஒரு பக்கம். ஸோ இப்போ நடக்கிற இந்த பாலியல் வன்முறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இத்தனை தப்புகள் நடக்குதுன்னாக்கா தூக்கில் போடு. முதல்ல ஒரு ப்ரூஃப் இருந்து வந்தால் தப்பு பண்ணான்னு கையை கனவுமா பிடிச்சா. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. Chennai's most trusted Rani Vayyamai Hostel at Egmore. Admissions open. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. ஹாய், ஹலோ இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், ஐ எம் சிவசங்கரி சுந்தர். தமிழ் திரையுலகத்தில் 70 வருஷமா இருக்காங்க த லெஜெண்டரி ஆக்டர் சவுகார் ஜானகி மேம் நம்ம கூட இருக்காங்க. மீட் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம் சிவசங்கரி. மேம், எப்பயுமே உங்களை பார்த்தா ரொம்ப சிம்பிளா தான் இருப்பீங்க. ஒரு பேண்ட், டாப் அதெல்லாம் போட்டு ரொம்ப மாடர்னைஸ்டா இருப்பீங்க. நீங்க ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்த மாதிரி இருக்கீங்களே. கல்யாண வீட்டுக்கு போன மாதிரி தெரியல. ஆமா. இல்ல எனக்கு இந்த தம்பி படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அவங்க ப்ரொடியூசர்ஸ் என்னை வந்து கேட்டாங்க, எங்களோட நீங்கள் படம் பார்க்கணும். ஏன்னா நான் படம் பார்த்ததில்லை, அந்த நடிச்சுட்டு வந்ததோடு சரி. ஒரு குடும்ப காட்சியாக இருந்தது இன்னைக்கு அந்த தியேட்டர், சத்யன் தியேட்டரில் என்டர் பண்ணும்போது. ஒரு எனக்கு கதை சொல்லும்போது ஒரு மாறுபட்ட கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படம் ஸ்கிரீன்ல நீங்க தம்பி மூவி பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க மேம்? இப்ப இருக்கிற டைரக்டர்ஸோட அந்த திறமை, அந்த உழைப்பு, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? டெக்னிக்கலாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது படம். லொக்கேல் எல்லாம் ரொம்ப, அவுட்டோர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபுல் சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்குது. அதில் வந்து ஒரு வீட்டில் ஒரு பாட்டி பேரன் காணாமல் போயிட்டுருக்கான் அப்படிங்கிறது பாட்டி நினைக்கிறான். ஸோ திரும்பி ஒருத்தன் பேரன் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வர்றவன் பார்த்துட்டு அவளுக்கு சந்தேகம். கார்த்தி சார் வந்து வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது எல்லாரும் உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நான் பார்த்துட்டேன். அப்பா, அதனால தான் இவ்வளவு விவரமா விமர்சையா சொல்றீங்க. சொல்லுங்க. அத கார்த்தி சார் உங்ககிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கும்போது நீங்க ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்கல்ல, செம ரியாக்ஷன். எங்களுக்காக இப்போ இன்னொரு வாட்டி அந்த தியேட்டர்ல விசில் அடிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. எனக்கு என்ன பார்த்தா பிடிக்கல. அப்புறம் வந்து ப்ரொடியூசர் கேட்டாரு, வந்து படம் இப்படி படம் ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, என்ன நடக்கும் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி இருக்குது, என்ன தவிர என் கேரக்டர் தவிர அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னாரு. மேபி அந்த மாதிரி பண்ணாதனாலேயோ ஏதோ சம் சேஞ்ச் எனக்கு என்னுடைய இது பிடிக்கல. உங்க கேரக்டர் வரும்போது நீங்களே சொன்னீங்களே தியேட்டர்ல எல்லாரும் ஒரு கிரிட்டிக் எப்போ பார்த்தாலும் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இந்த ரோல் ஏன் பண்ணேன், இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டுப்போம். செல்ஃப் கிரிட்டிக் அதிகமாக, ரொம்ப பெரிய கிரிட்டிக் ஃபார் மை ஓன் செல்ஃப். எனக்கு எதுவும் சம்திங் நல்லது, எனக்கு பிடிச்சதெல்லாம் நல்லா இருக்குங்கன்னு அர்த்தம் இல்லை, எனக்கு பிடிக்காதது நல்லா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஸோ நம்ம சொல்கிறத விட பார்த்தவங்க ரசிகரனுடைய விருப்பம் எப்படி இருக்கோ தெரியாது. பட் நான் தியேட்டரில் பார்த்தா அசந்து போயிட்டேன். நான் இருக்கேன்னு தெரியாது இல்லையா, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண அப்புறம் தான் போய் உட்கார்ந்தேன் காத்தால 12 மணி ஷோக்கு. ஓகே. ஸோ when people are clapping and ஷார்ட் வரும்போது விசில் அடிச்சு ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு
பரவாயில்லையே, இப்போ ஏதோ லைக் பண்றாங்க போல இருக்கு. பரவாயில்ல மேம், எல்லாரும் விரும்பி லைக் பண்றாங்க. நிச்சயமா? ஆமா நிச்சயமா. ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். எனக்கு பிடிக்காம போனா என்ன அர்த்தம்? இப்போ ஒன்றும் பரவாயில்ல, எனக்கு பிடிக்கலன்னா. ஜோ மேம் எப்படி இருந்தாங்க மேம்? ஐயோ, ஷீ இஸ் எ டார்லிங்மா. மேடம்னு கூப்பிட்டு இருந்தாங்க. I said, don't do that again. You're like my Vaishnavi, like my granddaughter. I said, Jyotika, you're not going to call me madam anymore. Don't madam me. You say Janu. இன்னைக்கு ஜானு அப்படின்னு உட்கார வச்சிருச்சேன். அப்படியா? You made my day. Thank you so much அப்படின்னு சொன்னேன். ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுறது மேடம்னு சொல்லும்போது. அது சிவகுமார் சாருக்குலாம் புதுசா இருந்திருக்கும்ல பாக்கும்போது. சிவகுமார் சார் அவங்க ஒய்ஃபுக்குலாம் புதுசா இருந்திருக்கும்ல பாக்கும்போது. எல்லாருக்கும் தெரியும் என்ன, எல்லா பத்திரிகைகள்ல வந்து வரும் இல்ல. ஜானு தான், சரோஜா தேவி கூட என்ன ஜானு தான் கூப்பிடும் எப்பவுமே. ஃபோன் பண்ண ஜானு சரோஜா ஏர் இருந்தா சொல்லும். ஸோ அந்த எஃபெக்ஷன் தெரியும், அந்த மாதிரி ஒரு இன்டிமேசி வரும். சிம்பத்தி வேண்டாம், ஐயோ பாவம் பிட்டி பண்ணக்கூடாது யார் என்ன. ஐ ஜஸ்ட் வாண்ட் லவ் அண்ட் எஃபெக்ஷன். குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க. இன்னைக்கு ஜோ மேமும் வந்து குழந்தைங்க பெற்றதுக்கு அப்புறமா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஆரம்பிச்சு வந்திருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு தேர்ட் இன்னிங்ஸா ஃபோர்த் இன்னிங்ஸா இது 88. நீங்க வந்து நிறைய டிகேட்ஸ், எத்தனை டிகேட்ஸ், ஒரு 7 டிகேட்க்கு மேல போயிட்டு இருக்கீங்க. 7 decades. கரெக்ட். சோ அவங்களும் வந்து குழந்தைங்க எல்லாம் பெத்து ஸ்கூலுக்கு எல்லாம் விட்டதுக்கு அப்புறமா செகண்ட் இன்னிங்ஸ் போறாங்க இல்லையா? எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா. ஏஜ் ஹஸ் நத்திங் டு டூ வித் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். ஏஜுக்கு தகுந்த வேஷம். மேபி யூ டோன்ட் ஹாவ் டு ப்ளே ஹீரோயின் எனிமே, பட் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய சில கேரக்டர்ஸ் இருக்கும். அதில் நம்ம வந்து முழுமையாக நம்ம மட்டும் பண்ணால் நல்லா வந்துடும். இதுல வந்து மேம் ஆணுக்கு பெண் இருக்கா, பெண்ணுக்கு பெண் ஆண் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நீங்க அந்த காலத்துல வந்து குழந்தைங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது உங்களுடைய கணவருடைய உங்க ஹஸ்பண்டோட சப்போர்ட் எப்படி இருந்தது அந்த பீரியட்ல? என்னுடைய டிஸ்அட்வான்டேஜ் எதுன்னு நான் ஃப்ராங்கா சொல்லிட்டேன். எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது. ஒரு ஏர்னிங் மெம்பராக நினச்சாங்களே தவிர, ஒரு தாயாக நினச்சாங்களே தவிர, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து சமையல் பண்ணுற ஒரு பெண்ணாக நினச்சாங்களே தவிர, ஒரு செலிப்ரிட்டியாவோ இவங்களுக்கு நம்ம ஊக்கம் கொடுத்தா இன்னும் பெட்டராக பண்ணுவாங்கிறதோ அந்த அந்த ரெஸ்பான்ஸ் நான் பார்க்கல, இப்போத்துக்கும் இல்லை. இப்போ என்னுடைய பேத்தி வைஷ்ணவி மட்டும் அவள் எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுவாள். எனக்கு ஆனை மட்டும் அவள் என்கரேஜ் பண்ணி பேசுவாள் என்னை பற்றி. பட் ஃப்ரம் மை சில்ட்ரன், எஸ்பெஷலி மை சன், அவர் யூஎஸில் செட்டில் ஆகிட்டார். சின்ன வயசில் அங்கே போயிட்டார் அவர். அவங்களுக்கு என்னுடைய மருமகளுக்கு எல்லாம் நீ பெரிய ஆக்ட்ரஸ் ஆமே, ரொம்ப ஃபேமஸ் ஆமேன்னு சொல்லும்போது சிரிப்பு வரும். அப்படின்னு சொல்கிறாங்கம்மா அப்படிமே. நான் அவ்வளோதான். என்னை பற்றி நானே அப்படி எப்போ நினச்சதே இல்லை. எல்லோரும் புகழ்ந்து சொல்லும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி அனீஸியாக கூட இருக்குது எனக்கு. என்னத்தை சாதிச்சிட்டோம், நம்மளை விட சாதித்தவங்க ரொம்ப பேர் இருப்பாங்கன்னு நினைப்பேன் நான். பட் ஐ எம் ஹாப்பி தட் ஐ எம் ரிமெம்பர்ட். இன்னைக்கு என்னை வந்து தேடி வந்து இத்தனை காலமாக என்னை வந்து ஒதுக்கி வச்சாங்கோன்னு நினச்சப்போ திருப்பி வந்து என்னை கூப்பிடும்போது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. பட் அந்த அளவுக்கு எனக்கு ஆண்டவன் வந்து சக்தி கொடுக்கணும் ஆக்ட் பண்ணுறதுக்கு இல்லையா? நிச்சயமாக மேம், அந்த சக்தி உங்ககிட்ட நிறையவே இருக்குது. மேம், ஜோ மேம் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு க்யூட்டான விஷயம்னா என்ன சொல்வீங்க? அது ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணுறது. இது பாவம், அது ரொம்ப க்யூட்டுமா. பேசுகிறதோ இந்த பழகிறதோ எல்லாம் ஒரு நம்ம வீட்டு குழந்தை மாதிரி தான் இருக்குது. அது ஐ லைக் ஹர் வெரி மச். அந்த ஆட்டிடியூடு, கிரேட் ஸ்டாரு, எல்லாரும் என்ன இது பண்ணணும்னு எல்லாரோட ஈஸியாக வந்து மிங்கிள் ஆகிடுவாங்க. இட்ஸ் வெரி ஸ்வீட் தட். சூப்பர், கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. இல்லை என்ன கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, என்னன்னு தெரியல. ஓகே, உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் மேம் பார்த்தா. தட் அந்த கரிஷ்மா அப்படி இருக்கு நிறைஞ்சு. நீங்க வந்து ஸ்லேட்ல எழுதும்போது கார்த்தி சார் வந்து இப்போ ஃபன் பண்ணுவாரு. இந்த படம் பார்த்துட்டு வந்து அலசரிங்க போட்டு நான் வந்து உங்களை வந்து அந்த படம் ரிலேட்டடா இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு என்னன்னு தெரியணும்ல மேம். பார்த்தீங்க காலையில், ஏன்னா நீ டிராஃபிக் ராமசாமியா என்னை காட்டி கொடுத்துருவே அப்படிம்பாரு. அந்த வீல் சேருக்கு ஆயுசே முடிஞ்சிடும். ஐ திங்க் ஐ ஃபினிஷ் அப் அப்படிங்கிறாருல. அதெல்லாம் தமாஷா தான் இருந்தது ரெண்டு பேருக்கும் சீன்ஸ் எல்லாம். இந்த லாஸ்ட்ல வந்து அந்த லெட்டரை எடுத்துடணும் அங்கேருந்து போய் அந்த மாதிரி எடுத்து கண்ணடிப்பேன்ல, அதுக்கு கிளாஸ் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பட் என்னதான் இருந்தாலும் படம் சக்சஸ் ஆனா நல்ல சக்சஸ் ஆகணும். என்ற ப்ரொடியூசர்ஸ் வந்து தங்கமானவங்க. அந்த மாதிரி ஒரு 4 ப்ரொடியூசர் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருந்தால் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். எனக்கு அந்த கேரவானில் கீரவானில் ஏறி உட்கார்றது,
ஷார்ட் முடிஞ்சு போய் உட்கார்றது அப்புறம் இறங்கி வர்றது கொஞ்சம் மேபி முதல்லேருந்து இஷ்டம் இல்லை. ஏஜ் ஆல்சோ இஸ் தேர், ஏஜ் இஸ் கேச்சிங் அப். 88 முடிஞ்சு 89வது இது படியில் கால் வச்சுட்டேன் நான் இப்போ. ஸோ ஐ செட் நோ, இந்த வீட்டுக்குள்ளேயே ஷூட்டிங், பெரிய வீடு இது. படம் பார்த்துருக்கீங்களே? ஆமாம். தட்ஸ் a lovely house, PSG கோயம்புத்தூரில். இந்த ரோட்டில் சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது நான் கேட்டில் நிற்பேனா, நிறைய நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு, என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியா, இன்னைக்கு என்ன பண்ணேன் ஸ்கூலில், அப்படியெல்லாம் தமாஷா பேசுவேனா. அந்த பாப்பா இது ஓட்டிட்டு போ, அவள் தான் அந்த வீட்டுக்கு ஓனர். ஆஹா. ஸோ ஷீ டுக் டு மீ, அம்மா ஃபீல் ஃப்ரீ, உங்களுக்கு கேரவேன் வேணாம், இதெல்லாம் வேணாம், ஒரு ரூம் அட்டாச்சு டாய்லெட் வேணும்னு சொன்னீங்களா? ஆமாம்மா. அவங்க ஷார்ட்டுக்கு கூப்பிடும்போது ஒரு படி தாண்டி போனாக்கா, ஹாலுக்கு போனாக்கா என் ஷார்ட்ஸ் வருது. ஸோ நான் சொன்னேன் ஐ வில் பி மோர் கம்ஃபர்டபுள்னு. அப்புறம் மெதுவாக 2 நாளுக்கு அனுப்புகிறேன், எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நான் கிச்சன் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் சமையல் எல்லாம் பண்ணி வச்சுட்டு சூப்பராக எல்லாம் தே ஆல் என்ஜாய்ட் இட். இன்னைக்கு அவங்க கேட்குறாங்க, ஷூட்டிங் நடக்கும்போது அந்த ஃப்ரீ டைம்ல நீங்க சமைச்சு கொடுத்தீங்க. நிறைய என் ஷார்ட் எடுத்துட்டு கொஞ்சம் கேப் வரும் இல்ல, ஓகே, ஓடி வந்துடுவேன் கிச்சனுக்கு, நல்லா சமையல் பண்ணி வச்சுட்டு ஒரு 50-70 பேர், லைட் டிபார்ட்மெண்ட்டு, எல்லாருக்கும் பண்ணி எல்லாரும் சூப் செஞ்சாலும் சரி, தால் செஞ்சாலும் சரி, ரசம் வச்சாலும் சரி, அம்மா இன்னும் கொஞ்சம் வாங்க, கடைசியில் நான் கொஞ்சம் வச்சுருப்பேன், நான் அப்புறமா சாப்பிடலாம். முதல்லேருந்து ஒரு பழக்கம் எனக்கு, எல்லாருக்கும் சாப்பாடு போடாமல் நான் உட்காந்து சாப்பிட தெரியாது எனக்கு. யாரை வேணாலும் கேளுங்க இண்டஸ்ட்ரியில். இப்போ எங்களுக்கு வந்தோடனே நீங்க எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டு தானே நீங்க குடிச்சீங்க? தானே கொடுத்தேன். ஒரு வயசு வந்தாவே கிச்சன்ல இருந்து பெண்கள்லாம் வந்து ரிலீஃப் ஆகணும், வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நீங்க எப்படி அந்த சினிமா ஷூட் போயிட்டு இருக்கும்போது அந்த இன்டர்வெல்ல போய் குக் பண்ணி கொடுக்குறீங்க? இட்ஸ் a pleasure அம்மா. நல்லா சமைச்சு 4 பேர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு உணர்வு, ஒரு ஆத்ம திருப்தி வரும். இன்னும் ஐ லவ் குக்கிங். அதை வந்து என்னுடைய ஒரு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஒரு நல்ல ஒரு இது. உன்னால முடிஞ்சது நீ பண்ணு, மற்றவங்க எதிர்பார்க்காத. இன்னைக்கு வந்து நல்ல சாப்பாடு வேணும்னு நினைக்கும் போது நல்ல நம்ம தான் சமையல்காரியை மாறணும். தம்பி மூவில சத்யராஜ் சாரும் நடிச்சிருக்காரு இல்லையா? அதுல இருக்கிற சத்யராஜ் சார் இன்க்ளூடிங் நிறைய கேரக்டர்ஸ்க்கு நிறைய ஷேட்ஸ் இருக்கு, பாசிட்டிவா நெகட்டிவா அகெயின் பாசிட்டிவா காமிக்கிற மாதிரி. இந்த கலர் ஷேட்ஸ் ஆஃப் ஆக்டிங் வந்து எப்படி பாக்குறீங்க மேம்? இந்த மூவில நல்லவங்களாக காட்டுறாங்க, பட் ஆக்சுவலாக ஹீ இஸ் த கல்பிரிட். நிறைய அவருடைய பந்தாவையும் ஸ்டேட்டஸையும் அவருடைய இதுவாக காமிக்கணுங்கிறதுக்காக, பொலிட்டிக்கல் ஃபீல்டில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல மனுஷனாகவே ஒரு இதுக்கு பிக்சர் கிரியேட் பண்ணிக்கிட்டு தோற்றத்தை எப்படியே காட்டிக்கிட்டு இருக்காரு. குட், வெரி குட் ஆக்டர். இப்போ சந்தானம் சார் கூட என்ன ஃபிலிம், சந்தானம் சார் கூட என்ன மூவி மேம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது இன்னும் பேர் வைக்கல. அந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் எப்படி வருதுன்னா, யாருமே இல்லாதனாலே வசதியாக வாழ்ந்தவோ லைஃப்பில் ஒரு மாதிரி யாருமே எல்லாரையும் இழந்துட்டா, நல்ல வசதியாக வாழ்ந்தவ தான் அவள். எல்லாம் ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்துட்டான், இல்லை முதியோர் இல்லத்துக்கு வந்து சேர்ந்துருவா. மற்றவங்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் படித்து நாகரிகமாக இருக்கிற ஒரு வயதான பெண்மணி. அது அவர் வந்து அவருக்கும் யாரும் இல்லை, அவர் எங்கேயோ ஒரு பெரிய இடத்துல இருக்க வேண்டிய ஒரு பாவம், ஒரு கம்பெனியில் வேலையாக இருக்கார். அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கு. அவரை வந்து ஒரு திருப்பி அந்த பாசிட்டிவ் சைடு கொண்டு போய் அவருக்கு நல்ல நல்ல கதைகளை சொல்லி நல்லதெல்லாம் சொல்லி அவரை திருப்பி அந்த முதலாளி பொசிஷனில் பார்க்குற அளவுக்கு இந்த அம்மானுடைய பாசிட்டிவ் திங்கிங், அந்த மோட்டிவேஷன் அவனை ஹெல்ப் பண்ணுறது அந்த ஹீரோவை. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். காமெடி சென்ஸ் எல்லாம் இருக்குது அந்த முதியோர் இல்லத்துல எல்லாம். சொல்லும் போதே அப்படியே பிரைட்டா இருக்கு மேம் காமெடி சென்ஸ் அப்படின்ற போதே. தில்லு முள்ளு வந்து இன்னைக்கும் வந்து எல்லாரும் அதுல உங்களுக்கு பேசுறது மறக்கவே மாட்டாங்க. நடிச்சாலும் தில்லு முள்ளு, பாமா விஜயம், ஆமா, இந்த 3 படம் எனக்கு ஃபேவரேட்ஸ். ஸோ அதே மாதிரி காமெடி வந்து இதுலயும் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுல இந்த காமெடி வந்து அவரை வந்து ஊக்குவிக்கிற கேரக்டர். அவரும் காமெடி பண்ணிட்டே இருப்பாரு. அவர் அப்படியே இமேஜின் பண்ணிட்டு அவர் அதுதான் நினைச்சுப்பாரு. நான் சொல்ற கதையில சூப்பர். எந்த அளவுக்கு நம்ம என்ன பேசினாலுமா ஜனங்களுக்கு பிடிக்கணும். ஓகே, அந்த அளவுக்கு பிக்சர்ஸ் வரணும். இனிமேல் நல்ல விஷயங்களை சொல்லணும். நான் ஒன்று நினச்சேன் லைஃப்பில், நான் இதில் பார்க்கும்போது அத்தியாச்சாரங்கள் அனாவத்தங்கள் நடக்கும்போது யார் காரணம் நினச்சா தப்பாக நினைக்கக்கூடிய தாய்மார்கள். ஓகே, அதே மாதிரி ஒரு குழந்தை ஆகும், 2 வயசு குழந்தை போர்வெல்ல விழுந்து செத்து போச்சுன்னா யார் பொறுப்பு? வாட் இஸ் த மதர் டூயிங்? தாய் என்ன பண்ணிட்டு இருக்கா? உனக்கு 1000 ஜோலி இருக்கலாம்,
வெட்டிய 9 மாதம் வயிற்றை கிழிச்சிக்கிட்டு. அப்படி இருக்கும்போது எப்படி நீ குழந்தைய விட்டுடுவ? ஒருத்தர் பொறுப்பாக உட்கார வைக்கணும், இல்லை ரூம்குள்ளே வச்சுட்டு விளையாட்டு சாமானு காமிச்சிட்டு நீ அப்பப்போ செக் பண்ணிகிட்டு இருக்கணும் குழந்தை இருக்கா இல்லையான்னு. அனாதைங்களா விட்டுட்டு அந்த கொண்டு போயிட்டாங்க, ரேப் பண்ணாங்க, சாவடிச்சிட்டாங்க, குப்பையில் போட்டாங்கன்னு சொன்ன நியாயம் இல்லை. இன்னொன்று ரொம்ப பயங்கரம். முதல்ல சொன்னேன், முதல்ல பெண் குழந்தை பிறந்து தான், அதுக்கப்புறம் மறுபடியும் நீ பெண் குழந்தை பெற்றேன்னா சாவடிச்சிடுவேன்ட்டு உயிரோட குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்கியிருக்கா விடிய விடிய தாய். குழந்தை தூக்கின்னு போய் ஆத்தங்கரையில் குழி தோண்டி உயிரோடு இருக்கும்போதே போச்சிருக்கான். மனுஷன் எல்லாம் ராட்சசன் ஆகிட்ட காலம் இன்னைக்கு. ஸோ யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல். மேம் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப பொறுமையாக. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு உங்களோட வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறீங்க? என்னுடைய ஒரு சின்ன ஒரு இது மட்டும் நான் சொல்கிறேன். இந்த யூடியூப் அதெல்லாம் கூட சென்சார் வரணும். ஆபாசமானதெல்லாம் பார்க்கும்போது உப்புக்காரம் சாப்பிட்றவனுக்கு உணர்ச்சி வசப்பட தான் செய்யும். அதெல்லாம் கொஞ்சம் சென்சார் பண்ணணும். சிலதெல்லாம் வரக்கூடாததெல்லாம் இருக்குது. எனக்கே பயமாக இருக்குது. இதெல்லாம் குழந்தைங்க பார்க்குறாங்களா? சின்ன சின்ன குழந்தைங்கள ஒரு செல்ஃபோன் வச்சுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் நம்ம. இது வந்து வரம்பு மீறி போயிட்டுருக்கோம். நம்ம எங்கேயோ ஒரு செக் போடணும் இதுக்கெல்லாம். நம்ம இப்போ பெண்களுக்கு எதிராக நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்கு. அதற்கான தண்டனைகள் வந்து பத்தாதுன்னு ஒரு பக்கம் தூக்கு தண்டனை போடணும் அப்படின்னு ஒரு பக்கம். ஸோ இப்போ நடக்கிற இந்த பாலியல் வன்முறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தூக்கு தண்டனை இல்லை, வேறு என்னது? அது கவர்மெண்ட் வந்து சட்டங்கள் சரியில்லை நம்ம நாட்டில். முதல்ல இத்தனை தப்புகள் நடக்குதுன்னாக்கா தூக்கில் போடு. முதல்ல ஒரு ப்ரூஃப் இருந்து வந்தால் தப்பு பண்ணான்னு கையை கனமாக பிடிச்சா பப்ளிக்கில் நிற்க வச்சு யூ நீட் முஸ்லீம் லாஸ் ஹியர். ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்க வருது. அநியாயம் பண்ணவங்களுக்கு, துரோகம் நடந்ததுக்கு விக்டிம்ஸுக்கு ஒன்றும் சப்போர்ட் இல்லை. நீ ஏன் அவங்கள சாவடிச்ச? நீ என்ன லா கையில் எடுத்துக்கிட்ட? நீ பண்ணலைன்னா நாங்கள் பண்ணுறோம். அந்த டைம் வரப்போகுது இந்தியாவுக்கு. எனக்கு பயமாக இருக்குது. நம்ம சட்டங்கள் திருத்தலைன்னா மக்கள் ரிவோல்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கொதிப்பாக இருக்குது மனசில். எத்தனை நாளைக்கு 8 வருஷம் 7 வருஷம் இருந்து தூக்கு தண்டனை பிரசிடெண்ட் வந்து கருணை மன அது ஆனதுக்கப்புறம் கூட, ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் கூட, ஹவு டேர் யூ சே வி ஒன்ட் ஹேங் தம்? தப்பு போனோன்னு தூக்கி போடு. 4 பேர் போட்டால் யாருக்குமே சாவுங்கிறது பயங்கரமாக நம்ம காமிச்சா நிச்சயமாக அது மாறுதல் வரும். ஐ ஆம் ஃபார் இட். நோ கேஸ்ட்ரேஷன் இஸ் இட். ஹேங் தம், தட்ஸ் இட். ஓகே. அந்த பொண்ணு செத்துட்டு சொன்னாலே சாவறதுக்கு முன்னாடி பிரதர்கிட்ட, யூ மஸ்ட் ஃபினிஷ் தம், அதை ஹேங் பண்ணு. ஒருத்தருக்கும் நியாயம் கிடைக்கலையம்மா. ஹவு மெனி கேசஸ் யூ ஆர் கெட்டிங் சம் ஜஸ்டிஸ்? யூ ஆர் சீயிங் மோர் விக்டிம்ஸ். No fellow is being hanged or put to real punishment. Hanging them, வேற ஒன்றும் இல்லை. You have to hang them. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. Chennai's most trusted Rani Vayyamai Hostel at Egmore. Admissions open. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.